ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ உங்கள் பேர்? அரவிந்த். அரவிந்த் ப்ரோ. இப்போ 2026 யார் சிஎம்மாக வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் தான் வருவார். விஜய் தான் அடுத்த சிஎம் வருவார். ஆமாம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில். ஆமாம். ஏன் ப்ரோ இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கீங்களே? ஆக்சுவலி யங்ஸ்டர் சப்போர்ட் நிறைய இருக்குது. அண்ட் மொரோவர் ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றி ஒன்றுமே பண்ணதில்லை. ஸோ விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். பட் இப்போ நீங்கள் வந்து யங்ஸ்டர் சப்போர்ட் இருக்குன்றீங்க. ஓகே. பட் பெரியவங்க சப்போர்ட், பெரியவங்க மத்தியில் விஜய் எப்படி சப்போர்ட்? பெரியவங்கன்னா புரியல. பெரியவங்கன்னா இப்போ ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க, ஆண்கள் பெண்கள், அவங்க மத்தியில் விஜய் ஆக்சுவலாக நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து சொல்லி புரிய வச்சா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்களே வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து எங்கள் வீட்லேயும் வந்து நான் சொல்லுவேன், அவங்களுக்கு தான் போட சொல்லுவாங்க. கன்வின்ஸ் பண்ணி இந்த வாட்டி விஜய். ஆக்சுவலாக ப்ரீவியஸ்லி வந்து எங்கள் வீட்டில் வந்து வேற ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. ஓகே. இப்போ நான் வந்து கன்வின்ஸ் பண்ணி விஜய்க்கு தான் போட சொல்லுவேன். ஓகே. இப்போ விஜய் வந்து எந்த மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? மாற்றம் வருமோ என்னன்னு தெரியல. லைக் இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சா போதும். லைக் அவர் நல்லா பண்ணுவார். எனக்கு ஒரு இவங்களுக்கு மாற்றி வாய்ப்பு கொடுத்துருக்கோம். புதுசாக ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றீங்க. லெட்ஸ் see what he லெட்ஸ் see. ஒருவேளை வந்து இப்போ ஓகே நீங்கள் நினச்ச மாதிரி விஜய் சிஎம் ஆகிட்டா ஓகே, நல்ல விஷயம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் சிஎம் ஆக முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அது அட்லீஸ்ட் எதிர்கட்சி தலைவராச்சும் வருவார். அதாச்சும் ஆயிடுவார். பயம் இருக்கும் அவங்களுக்கு. சரி ப்ரோ, நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ. உங்கள் கருத்து என்ன சார்? யார் அடுத்து சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்க? யார் வந்தாலும் டிஎம்கே தான் வரும். திருப்பி டிஎம்கே கவர்மெண்ட் தான் வரும்ன்றீங்க? வரும். ஸ்டாலின் தான் திருப்பி சிஎம் ஆவார். அவர் யாரும் தெரியாது. ஆனால் டிஎம்கே வரும். டிஎம்கே வரும். சிஎம் சிஎம் யாருன்னு அவர் தான் டிசைட் பண்ணோம். ஓகே. ஏன்னா நாம் அது உள்கட்சி, அதெல்லாம் நாங்கள் பேஸ் பண்ணுங்க. வரது டிஎம்கே தான். சரி சார், எதனால் உங்களுக்கு திருப்பி டிஎம்கே ஆட்சி வரும்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி அவங்க ஆட்சி இருக்குது. ஆமாம். திருப்பி எதனால் வரும்னு நினைக்கிறீங்க? அவர் எல்லாம் நல்லா பண்ணுற சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல வேலை பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு தான் வரும். அவங்களுக்கு தான் வரும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஏடிஎம்கே கூட்டணி இருக்குது. ஏடிஎம்கே கூட்டணியில் ஒருவேளை விஜய் சேர்ந்தார் அப்படின்னா கஷ்டமாகுமா டிஎம்கேக்கு? நம்ம கற்பனைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. கூட்டணி ஆனால் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அடுத்து யார் சிஎம் வாய்ப்பு இருக்கு? தளபதி விஜய் தான். தளபதி விஜய் தான். அதாவது முதவாட்டி எலெக்ஷனில் அவர் சிஎம் அவர் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. எதனால் உங்களுக்கு அந்த நம்பிக்கை? யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் நிறைய இருக்குது. ஸோ அவர் வந்தால் இவ்வளோ நாள் வந்து யாருமே அந்த அளவுக்கு பெட்டராக எதுவும் தெரியல. ஸோ அவர் வந்தால் நல்லா இருக்கும். புதுசாக ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. பட் நீங்கள் எதிர்கட்சிங்க பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே கிட்டத்தட்ட 50-60 வருஷமாக பெரிய கட்சியாக இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் விஜய் தோக்கடிக்கிறது ஈஸின்னு நினைக்கிறீங்களா ஏடிஎம்கே டிஎம்கேவை? கண்டிப்பாக கஷ்டம் தான், ஒரு சான்ஸ் தான். கஷ்டம், பட் ட்ரை பண்ணிடலான்றீங்க. ட்ரை பண்ணலாம். சரி, விஜய் வந்தால் எந்த மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை விஜய் வந்தா பெண்களுக்கு வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும்னு சொல்லிட்டு பர்சனலாக என்னோட விஜய் வந்தா உமன் சேஃப்டி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க? ஆமா. சரி சிஸ்டர், யார் சிஎம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தளபதி. தளபதி விஜய். எங்களோட சப்போர்ட் எப்பவுமே தளபதி தான். நீங்க அவர் தான், உங்களுக்கு ஓட்டு இருக்குல்ல, நீங்க அவர் தான் ஓட்டு போட போறீங்க. அவர் வந்து முதவாடி சிஎம் ஆவார் நீங்க நினைக்கிறீங்க? ஆமா. எதனால மக்கள் சப்போர்ட் அவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எதனால முதவாடி சிஎம் ஆவார்? மக்கள் சப்போர்ட் இருக்கு. அப்புறம் ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அவங்க வந்து எல்லாமே பண்ணுவாங்க. என்ன மாதிரி எல்லாமே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னோட கருத்து என்னன்னா, உமன்ஸுக்கு சேஃப்டி தேவைப்படுது, அது பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட். உமன் சேஃப்டி இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கு. விஜய் வந்தாருன்னா அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறீங்க. அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலான்னு. உங்கள் பேர்? ஹரிஷ். ஹரிஷ். இப்போ சொல்லுங்கள், அடுத்த சிஎம் யாராக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடுத்த சிஎம்ல ப்ரோ, அடுத்து எல்லாமே தளபதி தான் ப்ரோ. தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக. இது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அவருக்கு கண்டிப்பாக அதில் அடிப்பார் ப்ரோ. சான்ஸ் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் அடிச்சுட்டு வருங்களா? வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை, ஆப்போசிட்டில் டிஎம்கே இருக்காங்க. கிட்டத்தட்ட 50 வருஷமாக பெரிய கட்சியாக இருக்காங்க. அவ்வளோ ஈஸியாக விஜய் ஜெயிக்க விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்போ தானே ப்ரோ ட்ரை பண்ணோம். 70 விட்டு வந்திருக்காரு இல்லைங்களா? கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் உண்டாக்கணும் தான் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. ரைட். ஷோராக அடிக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க கூட சேர்ந்து ட்ரை பண்ணலாம், அவ்வளோதானே. அப்போ வந்து விஜய் வந்து ஏடிஎம்கே கூட போக மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? அது சூழல் தகுந்த மாதிரி தான் ப்ரோ. இன்னும் முடிவு பண்ணல. தளபதி அடிக்கணும், அவ்வளோதான். எப்படி அடிச்சா என்ன? தளபதி வரணும், அவ்வளோதான். தளபதி வந்தால் எந்த மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற ஆட்சி கண்டிப்பாக இருக்காது ப்ரோ. இப்போ இருக்கிற நம்ம எதாவது டிஃபெக்டாக நினைக்கிறோமோ அதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக இருக்காது. அடுத்த வாரி கண்டிப்பாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். சரி சார், அடுத்து யார் சிஎம் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடுத்த வர சிஎம் வர்றது பழனிசாமி தான். எடப்பாடி அவர்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி தான் ஒரு வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து என்ன மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? இது மாதிரி கரப்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியாகுன்ற ஒரு நல்ல இது இருக்கு. இப்போ ஒசூரில் எடுத்தீங்கன்னா ஏடிஎம்கே முன்னாடி இருந்த எம்எல்ஏ வந்து ஓரளவு செஞ்சாரு. அட்லீஸ்ட் ரோடு போட்டது அது மாதிரி. இப்போ இவர் இந்த பிரகாஷ் வந்தார். பிரகாஷ் வந்து ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல. உங்க கருத்து என்ன? அடுத்த சிஎம் யாராக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடுத்த சிஎம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தா அடுத்த சிஎம் வந்து கண்டிப்பாக டிஎம்கே வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நாட்டு நடப்பு எப்படி இருக்குதுன்னு. அதனால தான் சொல்கிறேன். பெண்களுக்கு வந்து சுத்தமாக பாதுகாப்பே இல்லை. அப்புறம் எல்லாமே ரேட்டெல்லாம் ஜாஸ்தி பண்ணிட்டுருக்காங்க. வீட் டேக்ஸு
வாட்டர் டேக்ஸ் எல்லாமே ஏற்றி விட்டாங்க. எல்லா டேக்ஸும் ஜாஸ்தியாக ஆமாம் கண்டிப்பாக. ஒரு லேண்டு இன்னைக்கு வந்து ஒரு ஏழைப்பாளிகள் வந்து ஒரு லேண்ட் வாங்குறாங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து லேண்ட் வாங்குறாங்க. அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போனால் கூட காசு ஜாஸ்தி தான். அதுக்காகவே வந்து டிஎம்கே வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். டிஎம்கே வரக்கூடாது. அப்போ யார் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டால் இப்போ நம்ம இந்தியா போயிட்டு இருக்க சுச்சுவேஷன் பார்த்தா என்டிஏ கூட்டணி வர்றது பெட்டராக இருக்கும். அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி. அவங்க ரெண்டு அவளே கூட்டணியில் இருக்காங்க. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்டிஏ கூட்டணி தான் வரணும்னு நான் அப்போ எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக. சரி, அதே மாதிரி இப்போ வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கே விஜய்க்கு போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. விஜய் வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் சேர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சேர வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி இருந்தால் தான் விஜய்க்கு நல்லதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா ஏடிஎம்கே கூட்டணியில் சேர்ந்தா விஜய்க்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா அவர் வந்து எடுத்த உடனே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பகச்சிக்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டே பகச்சிக்கிட்டாரு. இந்த பக்கம் வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட்டே பகச்சிக்கிறாரு. எடுத்த உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பகச்சிக்கிறாரு. இவருக்கு வந்து அந்த அளவுக்கு பவர் இருக்குதான்னு கேட்டால் என்ன கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். இவர் வந்து சினிமா மாதிரியே நம்ம அரசியலையும் பார்த்துடலாம் அப்படின்னு தான் இவர் சொல்கிறாரு. அது கண்டிப்பாக முடியாது. இப்போ பவன் கல்யாண் வந்து அவர் வந்த உடனே அவர் வந்து சிஎம் ஆகல, டெபுட்டி சிஎம் ஆகல. அவர் எவ்வளோ வருஷம் வந்து எஃபர்ட் போட்டாருன்னு அவருக்கு தான் தெரியும். இவர் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து நான் சிஎம் அடுத்த சிஎம் பண்ணுறாரு. இவருக்கு வந்து அடித்தள மக்கள் பற்றி என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு அரசியல்னா என்னன்னே தெரியாது. வர்றாரு, சினிமா டைலாக்லாம் அடிக்கிறாரு, கத்துறாரு, போயிடுறாரு. ஸோ ரெண்டு கூட்டணி சேர்ந்தா விஜய்க்கு நல்லது. ஆமாம், அவர் கூட்டணி சேர்றதுன்னா அவருக்கு நல்லது. அவருக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தா அவர் கூட்டணியில் இருந்தால் தான் அவர் கட்சிக்கு நல்லது, அவருக்கும் நல்லது. ஆனால் அவர் என்ன சொல்கிறப்ப தனியாக தான் நிற்க போகிறேன், சிஎம் ஆயிருப்பேன்ற. தனியாக நிற்கலாம், அது வந்து அவருக்கே நல்லது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் இப்போ எல்லா இடத்துலையும் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் ஆகட்டும், விஜய் தரப்பில் இருக்கவங்களாகட்டும், போட்டி வந்து டிஎம்கே டிவிகேக்கு தான், வேற எந்த கட்சியும் போட்டியில் இல்லைன்றாங்க. அது சும்மா ஒரு ஃபன்னு, நீங்கள் சிரிச்சுக்கல அவ்வளோதான். ஒரு ஃபன்னு காண்டி பண்ணுறாங்க. நீங்கள் சிரிச்சுக்கல, இப்போ நான் சிரிச்சேன் அவ்வளோதான், ஜஸ்ட் ஃபன். சரிண்ணா, இப்போ ஒருவேளை எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைஞ்சா எந்த மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி மாற்றம் வரோம்னா, ஏற்கனவே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 4.5 லட்சம் கோடி ஏதோ கடன் இருக்குதா சொன்னாங்க. அதாவது ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது. ஓகே, முன்னாடி இப்போ வந்து 9 லட்சம் கோடி ஏதோ கடன் இருக்கிறதா சொல்கிறாங்க. கடன் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ இப்போ அவங்க வந்தாலும், இப்போ ஆட்சி மாற்றம் வந்தாலும் உடனே வந்து எல்லாமே குறைக்க மாட்டாங்க, இன்னும் ஏற்றுவாங்க. ஏன்னா நம்ம கடன் வந்து செட்டில் பண்ணணும், அதுக்காக வந்து ஏற்றுவாங்க. ஆனாலும் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கான பாதுகாப்பு இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து போலீஸ் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். டிஎம்கே கவர்மெண்ட் அப்படி கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன்லேயே கட்ட பஞ்சாயத்து தானே இருக்கும். பணம் இருந்தால் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அவ்வளோ ஒரு மாற்றம் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்தால் தான் நல்லது நாட்டு மக்களுக்கு. இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை எங்களுக்கு டிஎம்கே தான் வேணும்னா அது அவங்க இது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. உங்கள் பேர்? அஸ்வத். ஆமாம். சரி, இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது. அடுத்த சிஎம் யாருன்னு மக்களை கேட்டுட்டு இருக்கோம். உங்கள் கருத்து என்ன சார்? அடுத்து யார் சிஎம் ஆக வாய்ப்பு இருக்குது? நம்மளுக்கு பிஜேபி தான் வரணும். பிஜேபி தான் வரணும். பட் பிஜேபி வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்குது. ஆமாம். அப்படி சிஎம் ஆனால் கூட எடப்பாடி தான் ஆவார். ஆமாம். ஸோ எடப்பாடி ஆகணும்னு உங்கள் ஆசை? ஆமாம், அவ்வளோதான். சரி சரி, இப்போ எடப்பாடி வந்தால் எந்த மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ 90 மாற்றம்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இதுவரையிலும் எதுவும் சொல்லலை. ஆமாம். அதே மாதிரி வந்து இப்போ வந்து விஜய் வர கட்சி ஆரம்பிச்சிட்டாப்புல, சீமான் இருக்காப்புல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால ஏடிஎம்கே கூட்டணி பிஜேபி கூட்டணி கொஞ்சம் கஷ்டமாகும் அப்படின்றாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை சார், அது வந்து வேற கதையாக வரணும். அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் எடப்பாடி சிஎம்னா போதும். சரி சார், ஓகே, நன்றி சார், தேங்க்யூ. எலெக்ஷன் வந்து முக்கியமான விஷயம் வந்து பூத் வாலண்டியர்ஸ். ஏன்னா பூத் வாலண்டியர்ஸை வச்சு தான் எலெக்ஷன் ஜெயிக்கணும் தோக்குறது முடிவாகுது. டிவிகேக்கு அந்த மாதிரி எல்லா பூத்லேயும் வாலண்டியர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ டெப்த்தாக எனக்கு தெரியாது ப்ரோ. உங்களுக்கு தெரியாது. பட் விஜய் வந்து நல்லா நினைக்கிறீங்க, ஒரு மாற்றம் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிறேன். சரி ப்ரோ, நன்றி. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச்.